ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் சுழற்றி அடிக்கிற மாதிரி சுக்கிரனும் சூரியனும் வலுவாக அமைஞ்சிருக்காங்க. இதனால் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்த 30 நாட்களுக்கு ஆட்டம் வெறித்தனமாக இருக்க போகுது. என்ன மாதிரியான ஆட்டம் இருக்க போது, அந்த ஆட்டத்துக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ரிஷபராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்கள் ராசிக்கு என்ன பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். 2025 தை மாதமானது பிறந்திருக்கு. இந்த தை மாதம் பிறந்ததுனால ரிஷபராசிக்கு சேர்ந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீச போகுது. இந்த அதிர்ஷ்ட காற்று வீசுறதுனால பணம் கொட்டுமா, பண இழப்பு ஏற்படுமா அப்படிங்கிற ஜோதிட வாக்கை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ரிஷபராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப உங்களுக்கு வழி பிறக்குமா பிறக்காதாங்கிறத சொல்ல போகிறேன். இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய அடிப்படையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதுலேயும் சூரியனும் சுக்கிரனும் ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேரில் சூரியன் மகர ராசியில் இருக்கிறதுனால இது மகர மாதம் என்று வேற அழைக்கப்படும். இதனால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும், ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஆபத்தாக இருக்கும். அதில் ரிஷபராசியில் சேர்ந்த உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசப்போகுது என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த அதிர்ஷ்ட காற்றுனால பணம் கொட்டுமா கொட்டாதா அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத ஜோதிடர்கள் சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. 2025 ஆங்கில புத்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ரொம்பவே எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாதம்னா அது தை மாதம் என்று சொல்லலாம். நம்மள எல்லாருக்குமே தை மாதம் மிகவும் முக்கியமானது என்று சொல்லலாம். அறுவடை திருநாளாக, தமிழர் திருநாளாக பல விழாக்கள் நிறைந்தது தான் இந்த தை மாதம். இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்பிக்கையே எல்லாருமே பார்ப்போம். அதனாலேயே தை மாதம் வர எல்லாருமே காத்திருந்து முக்கிய முடிவுகளை எடுப்போம். அப்பேற்பட்ட தை மாதம் இப்போ பிறந்துருச்சு. இந்த வீடியோவில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த தை மாத பிறப்பானது பலன்கள் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிஷபராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ரிஷபராசியில் சேர்ந்தவர்களுக்கு சூரியன் 9வது இடத்துல வீச்சிருக்கிறாரு. இது உங்களுக்கு தாய் தகப்பன் ஆசி உதவிகள் ஆகியவற்றை குறிக்கும். இதில் குறிக்கிற இடத்துல 9வது இடத்துல சூரியன் வந்ததுனால உதவிகள்லாம் உங்களுக்கு இவங்க வகையில் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வாழ்க்கை பாதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக முன்னேறுகளுடைய வழிகாட்டுகள் இருக்கும். வாழ்க்கை பாதையில் முன்னோர்களுடைய வழிகாட்டுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய வழிகாட்டுதல் மூலம் நடந்து கொள்ளுங்க. அப்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா வெளிச்சம் உங்களுக்கு இருக்கும். வெளிச்சம் பாயக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சூரியன் 9வது இடத்துல இருந்து கொண்டு உங்களுடைய 3வது இடத்தை பார்க்குறாரு. இதனால் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி மனம் தெளிவடையும். ஸோ இந்த மாதிரி மனம் தெளிவடையக்கூடிய டைமில் முக்கிய முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்குன்னு சில முடிவுகள் இருக்குல்ல, அந்த முடிவுகள்லாம் இப்போ நீங்கள் எடுக்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப காத்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது. சூரியன் 9வது இடத்துல இருந்து கொண்டு உங்களுடைய 3வது இடத்தை பார்க்குறாரு. இதனால் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மன தெளிவடையும். இந்த டைம் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதாக இருந்தால் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்கள் இளைஞர்களாக இருந்தீங்கன்னா இளைஞர்கள் உங்களுக்கு தைரியமானது அதிகரித்து எடுத்த காரியங்கள் வெற்றிகள் குவியும். ஸோ எடுத்த காரியங்கள் வெற்றிகள் குவிவதற்கு எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் சூரியன் பார்வை கடகத்தில் இருக்கிறதுனால அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள், ஒப்பந்தங்கள் இதையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்புறம் அரசு துறை சார்ந்து பணியாற்றக்கூடிய உங்கள் அனைவருக்குமே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக அமையும். எல்லாத்தையுமே நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க.
அப்புறம் உடல்நல பாதிப்பால் அவதிப்பட்டவங்க உங்களுக்கு ஆரோக்கியமானது மேம்படும். ஸோ உடல்நலத்தில் பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் இந்த டைம் உண்டாக போகுது. அதுதான் உங்களுக்கு இந்த தைல கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு. சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். உடல் நல்லா இருந்தால் தான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். உடல் நல்லா இருக்கிறது எல்லாருக்கும் இருக்காது, உங்களுக்கு நல்லா இருக்கு. அப்போ எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதத்துக்கு இருக்குது. அப்புறம் சுயதொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்ற இருக்கோ. ஸோ சுயதொழிலில் புதிய புதிய விஷயங்கள், புதிய யுக்திகள் கையாளலாம். எது நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் இருக்கோ. அப்புறம் 9 மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதியாக சனி பகவான் 10வது இடத்துல வீச்சிருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு தந்தை வழியில் வர வேண்டிய சொத்து, தந்தை வழி உறவுகளால் உங்கள் ராசிக்கு பலனடைய போகிறீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாயிருக்கு. அப்புறம் சூரியனும் சந்திரனும் அருகருகே அமர்ந்திருக்கிறதுனால எது நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் யோசித்து திட்டமிட்டு முடிவுகளை கவனமாக எடுங்க. அப்போ தான் உங்களுக்கான பலனை நீங்கள் பெற முடியும். இல்லைனா கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. சூரியனும் சந்திரனும் அருகருகே அமர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அந்த பிரச்சனை தடுப்பதற்காக தான் எதிலும் யோசித்து திட்டமிட்டு முடிவுகளை கவனமாக எடுங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் 11வது இடத்துல ராகு பகவான் வீச்சிருக்கிறாரு. இதனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வீடு, மன, வாகனம் இந்த மாதிரி வாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுது. இந்த அமைப்புகள் உருவாகும் போது இந்த அமைப்புகள் இருக்கும்போதே வாங்கிருங்க. அப்புறம் வேலையிலேருந்து கஷ்டப்படக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பானது கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். இப்படி எல்லாமே நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. அதனால் வாய்ப்புகள் வரும்போது மேக்சிமம் பதற்றத்தை தவிர்த்து கவனத்தோடு எல்லாத்தையும் அணுகணும் என்று உங்களுக்கு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் குரு பகவான் 5வது இடத்தை பார்க்குறாரு. இதனால் உங்கள் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியானது கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கிய அமைப்பு உருவாக போகுது. நீண்ட காலமாக செல்ல நினைத்த கோயில்கள், சொந்த பந்தங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் எல்லாமே நிறைவேற போகுது. கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி அந்யோன்யமானது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒன்றாக இணைந்து பயணிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் அமைந்திருக்கு. அப்புறம் உங்கள் ராசிக்காரங்க பலருக்கும் திடீரென திருமண யோகமானது ஏற்படும். இது குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான சூழ்நிலையாக உருவாகும். அப்புறம் குரு மகரத்தை பார்க்கறதுனால சிவ கடாட்ச அமைப்பு வருது. இதனால் புதிய கடன்கள் பெறுவது, ஏற்கனவே பெற்ற கடன்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்வது உங்களுக்கு சாதகமாக அமையும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எது வேணாலும் செய்யலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, தொழில் விருத்தியானது அடையும். புதிய வீடு கட்டுவதற்கு முயற்சிகள் செய்தீங்கன்னா முன்னேற்றமானது இருக்கும். அப்புறம் உங்களில் சிலருக்கு கண், காது, மூக்கு, தொண்டை தொடர்பாக அவ்வப்போது லேசான பிரச்சனைகள் செல்லும். உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சனீஸ்வரன் 10வது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இதனால் இந்த பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாம் உடனே சரியாகும். சிந்தனைகள் அதிகரிக்கும். சிறு பிரச்சனைகள் கூட பெரிய அளவுக்கு யோசித்து கவலை கொள்வீங்க. அதை மட்டும் மாற்றிக்குங்க. இருப்பினும் அதை பற்றி பெரிதாக யோசிக்காமல் மற்றவர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. மற்றவர்கள் விஷயத்தில் இல்லை, உங்களுடைய மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. ஆக மொத்தத்தில் இந்த தை மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி தான் கொடுக்கும். இருப்பினும் மனதில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய கவலைகள் நீங்கள் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. இதை இந்த தைல செய்தீங்கன்னாவே பிரச்சனைகள் தகர்த்தெறிந்து வேகமாக முன்னேறுவீங்க. அதனால் இதை மட்டும் மறக்காமல் செய்து கொள்ளுங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இந்த தாள்களை தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும். அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு தைல என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.